உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. திருப்பதி லட்டு விவகாரத்தை ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள SIT விசாரிப்பதா அல்லது சுதந்திரமான விசாரணை அமைப்பை கொண்டு விசாரிப்பதா என்பது குறித்து முடிவெடுக்க உதவுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த விவகாரத்தில் நீதிபதிகளுடைய கருத்துக்களும் கேள்விகளும் முன்வைப்பதாக என்ன இருக்கின்றன? முழு விவரங்கள். வணக்கம். முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஆட்சியில் திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு அண்மையில் ஒரு பெரும் குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தது. இந்நிலையில்தான் இந்த வழக்கை, குறிப்பாக இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அல்லது CBI அல்லது SIT கொண்டு விசாரிக்குமாறு ஒரு கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BR கவாய் தலைமையிலான அமர்வு ஆந்திர முதல்வருக்கு தரமாரியான கேள்வியை எழுப்பியுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக SIT ஏற்கனவே அமைக்கப்பட்ட பிறகு அவசரமாக மாநில முதல்வர் கருத்து தெரிவித்தது ஏன் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து இது போன்ற விசாரணை நிலுவையில் இருக்கும்போது அவர் ஒரு முதல்வராக இருந்து கொண்டு மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் அல்லது மத உணர்வுகளை மதித்து இருக்க வேண்டும், விசாரணை நிறைவடையும் முன்னே அவர் ஊடகங்களுக்கு சென்று பேட்டி அளித்திருக்க கூடாது என்ற ஒரு கருத்து தெரிவித்துள்ளது. இனியும் இது போன்ற கருத்து தெரிவிக்க கூடாது என்றும், இந்த விவகாரத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள விசாரணையை தொடர்வதா அல்லது வேறு ஏதேனும் சுதந்திரமான விசாரணை கொண்டு விசாரிப்பதா என்பது குறித்து உதவுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.